ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீசன் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நம்ம தரமாக வேறு லெவலில் இருக்க போகுது. இதில் நம்ம இந்த லீட்ரு மைக்கியும் ட்ராகனும் பார்க்க போகிறோம். இன்னும் நான் தெளிவாக சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக எப்படின்னா ட்விஸ்ட்டை போட்டு உடச்சிட்டு இருக்கானு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோஸ் அதிகமாக போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வாய்ஸும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகுது நம்ம ஜாப்பனீஸ் சீசன் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோ கலர் போனோடனே கியமாசாவும் டாக்கி வச்சு சண்டை போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கீழே இருந்தால் என்னால் மைக்கியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கியமாசா ஒரே பஞ்சு ஃப்ளையிங் பஞ்ச் கொடுத்தோன்னே டாக்கி மிச்சிக்கு தெரியுது இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே மான்ஸ்டர் கியமாசா அடிங்கன்னு சொல்லி ஹாக்குன் டென்ஷன் ஆகிறான். ஹாக்குன் வந்து டாக்கி மிச்சியை போட்டு அடின்னு அடிக்கும் போது கியமாசா ஒரு நிமிஷம் நல்லா யோசிக்கிறான். பரவாயில்ல, இவன் ரொம்ப வீக்கு தான் அடிச்சிடலாம். அப்போ டாக்கி மிச்சி யோசிக்கிறான், இது நான் இன்னும் விட்டு தரப்போவதில்லை, ஏன்னா நான் 12 வருஷமாக ஓடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் கியமாசா அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக்குன் டென்ஷனே கத்தி வச்சு எடுத்து குத்திடலாமான்னு யோசிக்கிறான் ஹாக்குன். அப்புறமா மைக்கி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டாக்கி மிச்சி வந்துட்டு டக்குன்னு இவ்வளோ அடியும் வாங்கிட்டும் கியமாசாவை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். கியமாசா அவனை தள்ளி விட பார்த்தாலும் விட மாட்டேங்கிறான். கியமாசா தள்ளி விட்டு அவனுக்கே மூச்சு வாங்குது. அடிச்சு அவனால் அடிக்கவும் முடியல அடுத்த அடியை. அப்புறம் நான் இன்னும் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணேன், என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணேன், நான் இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லும்போது அவ்வளோ வருத்தில்லைன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஃபைட்டு அவ்வளோ வருத்தில் டாக்கி மிச்சி வந்துருன்னு சொல்லும் போது முடியாது, நான் ஹீனாவை காப்பாற்றணும்னு நருட்டோ சொல்லியிருக்கான். அதனால் நான் கண்டிப்பாக ஹீனாவையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றணும்னா ஹாக்குன்னு சொல்கிறேன். நீ எவ்வளோ வருத்துன்னு இந்த ஃபைட்டில் நீ நிரூபித்த டாக்கி மிச்சி, நீ இவ்வளோ ஃபைட் பண்ணி அளவுக்கு இது வருத்தம் ஃபைட் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் இன்னும் ஃபைட் பண்ணுவேன், நான் இன்னும் இருந்துக்கிட்டு தான் கியமாசா, உனக்கு இன்னும் தெம்பு இல்லையான்னு சொல்லும் போது கியமாசா டென்ஷன் ஆகிட்டு என் பேட் எடுத்துருவாங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்ன டாக்கி மிச்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா, இல்லைனா கியமாசா வீக் ஆகிட்டானா, பேட்டெலாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், இந்த கிளப்பில் இதெல்லாம் லீகல். அப்புறமா கியமாசான்னு சொல்லும்போது ட்ராகன் கலவரமான என்ட்ரியில் வரும்போது எல்லோரும் கேட்குறாங்க, யார் இவன் ட்ராகன் சிம்பிள் வேறு போட்டிருக்கான்னு சொல்லும்போது பின்னாடி மைக்கி எவ்வளோதான் சொல்கிறது, மெல்லமாக வராது வேகமாக வானு, சாரிப்பா கென்னி, என்னோடய டோராய்க்கு தீந்து போச்சுன்னு சொல்லும்போது இவன் கென்னி, ஆமாம் இவன் எல்லாருமே வந்து சல்யூட் பண்ணுறாங்க, வணக்கம் மாஸ்டர் மைக்கி மாஞ்சிரோ சானான்னு சொல்லுவாங்க. டாக்கி மிச்சிக்கு ஒரே ஷாக்கு, மாஞ்சிரோ சானாவா, டோமானோட லீடர் மைக்கியான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தவங்க சொல்கிறேன், நான் தான் 3rd டிவிஷனில் இருக்கிறேன்னு சொல்லும் போது மைக்கி கண்டுக்காமல் போகும்போது அப்புறம் வந்து ட்ராகன் சொல்கிறான், மாஸ்டர் கண்டவங்க கூடலாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லும் போது அப்புறமா வந்து கியமாசா கிட்ட ஒரே எத்து தான் ட்ராகன், மாஸ்டரை பார்த்தா வணக்கம் சொல்ல மாட்டேன்னு, சாரி நான் இனி வணக்கம் குனிஞ்சே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கம்மிட்டு இருக்கும்போது மைக்கி டக்குன்னு டாக்கி மிச்சிக்கிட்ட போவேன். டாக்கி மிச்சி கீழே வந்துடுறான். டாக்கி மிச்சி கீழே விழுந்தோடனே மைக்கி சொல்கிறான், நீ தானே டாக்கி மிச்சி 2nd இயர் தானே சொல்லுவாங்க. ஆமாம் நான் தான் டாக்கி மிச்சி 2nd இயர் படிக்கிறேன்னு சொல்லும்போது மைக்கி சொல்கிறேன், இனி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இனி உன்னை யாராச்சும் அடித்தா சொல்லு, ஏன்னா நம்ம 2 பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ நல்லாவே ஃபைட் பண்ணுறேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சொன்னது. மைக்கி டக்குன்னு கியமாசாவை போய் நீ தான் ஃபைட் கிளப் நடத்தணும்னு சொல்லி ஒரே எடுத்து. அப்போ வந்து கியமாசா கீழே விழும்போது நீ என்ன பெரிய லீடர்னு நினப்பா, நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறன்னு சொல்லும் போது கியமாசா அடின்னு அடித்து கீழே தள்ளிட்டு இனி யாரையுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கியமாசாவை கீழே தள்ளிட்டு மைக்கி பாட்டுக்கு போகிறான். வா ட்ராகன் சொல்லும்போது வெளில இருந்து என்ன ட்ராகன்னு கூப்பிடாதீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு மைக்கி கூட போகிறான். எல்லாருமே கலைஞ்சு போனோடனே டாக்கி மிச்சோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மைக்கி எவ்வளோ பெரிய ஆள், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரேன்னு எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது டாக்கி மிச்சி யோசிக்கிறான், ஐயோ கியமாசா கிட்டேருந்து இவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே, இவன் இனி என்னென்னலாம் என்னை தொல்லை பண்ண போகிறான்னு டாக்கி மிச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறமா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டாக்கி மீச்சின்னா குடி பண்ணியாரம் தானே, அப்போ நாங்கள் இனி ஒன்று டாக்கி மீச்சி தான் கூப்பிட போகிறோன்னு சொல்லும் போது ஹாக்குன்னு சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளையும் காப்பாற்றுறதுக்காக இனி அவன்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடாது, நான் கத்தி வச்சு குத்துலாம் தான் நினச்சேன், அதுக்குள்ளே தான் நீ ஃபைட் பண்ணி என்ன நீ திருத்தின, உன்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீ விட்டு தராமல் சண்டை போடணும்னு அப்படின்னு சொல்லும் போது டாக்கி மிச்சி யோசிக்கிறேன், என்ன இவன் பண்ணணும்னு நினச்சான். நான் அதுக்கெல்லாம் டாக்கி மிச்சி சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, நான் ஏதோ சும்மா ஃபைட் பண்ணணும் தான் இறங்கினேன் ஃப்ரெண்ட்ஸு கூடன்னு சொல்லிட்டு. அப்புறம் காலேஜ் டாக்கி மிச்சி போகும்போது ஸ்கூலுக்கு போனவே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஹீனா வந்து சொல்கிறா, உன்னை என்னப்பா நேற்று என்ன ஃபைட் பண்ணியா, ஆமாம் சின்ன ஃபைட்டுன்னு டாக்கி மிச்சி சொல்லும்போது ஹீனா சொல்கிறேன், நருட்டோனை பார்த்ததுலேருந்து ஏதோ பெரிய இன்ஸ்பிரை போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பரவாயில்ல என்ன இன்ஸ்பிரை ஒருத்தன் ஆகிறானேன்னு. அப்புறமா டாக்கி மிச்சி யோசிக்கிறேன், எப்படி நான் மைக்கே மீட் பண்ணிட்டேன், கீசுக்கே நான் எப்படி மீட் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது மைக்கே மீட் பண்ணிட்டேன், அவன் கூடயே இருந்தால் மட்டும்தான் கீசுக்கையும் மீட் பண்ண முடியும், இவங்க 2 பேரையும் பிரித்தா மட்டும்தான் ஹீனா சாக மாட்டான்னு சொல்லும் போது டக்குன்னு டாக்கி மிச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது
டக்குன்னு மைக்கி டோரை வந்து என்னப்பா டாக்கிமிச்சி ரொம்ப நேரமாக ஸ்கூல் போர் அடிக்குதோ அப்படின்னு சொல்லும் போது வா வெளில போயிட்டு வரலான்னு டீச்சர் சொல்கிறாங்க கிளாஸ் இருக்குது போயா டாக்கிமிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கியும் ட்ராகனும் வெளில கூட்டு போகிறாங்க. பார்த்தா 3rd இயர்ஸ் அடிச்சு போட்டு வச்சுருக்காங்க மைக்கியும் ட்ராகனும். பரவாயில்ல இவங்க எப்போவுமே ஃபைட் பண்ணுறதானே இவங்ககிட்ட எதிர்பார்த்ததானே எல்லோரும் ஒழுங்காக படுங்க இன்ச்சு பை இன்ச்சான்னு சொல்லி ட்ராகனும் மைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ டாக்கிமிச்சி யோசிக்கலாம் ஆமாம் ப்ரஷ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு இது சகஜம் தானேன்னு. அப்புறம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க இது இன்விசிபிள் பைக்கும் அன்டிஃபிட்டல் வந்து ட்ராகன் வந்தானு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து ஷாக் ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து இவங்க ரெண்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அப்புறமா ஹீனா டக்குன்னு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி வந்து சொல்கிறாங்க இவன் ட்ராகனும் மையும் தானே டாக்கிமிச்சி இவங்க கூடயே ஃப்ரெண்டாக இருக்காங்களே. டாக்கிமிச்சி யோசிக்கிறான் இவங்க கூட இருந்தால் தான் என்னால் கீசுக்கியை மீட் பண்ண முடியும்னு. அப்புறம் ஹீனா வந்து டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லும்போது ஹாய் ஹீனான்னு சொல்லும் போது செவ்வல்லையே மைக்கியில் ஒன்று வைக்கிற எல்லாருமே பார்த்து ஷாக்கிறான். ட்ராகன் டென்ஷனாக வரான். அப்புறம் வா டாக்கிமிச்சி போகலாம் இவங்க தானே ஒன்று டெய்லி சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க சொல்லும்போது ஹீனாவோட கை நடுங்குது. ஆனாலும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ட்ராகன் டக்குன்னு ஓடிச்சு டாக்கிமிச்சி அவளை கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது இவனை டெய்லி நீங்கள் சண்டை போட கூப்பிட்றதுனால அவன் டெய்லி அடி வாங்கிட்டு தான் வரான். எப்போவுமே பேண்டேஜ் ஓட்டுறதே வேலையாக வச்சுட்டு இருக்கான் வேகமாக விட்டுருங்கன்னு சொல்லும் போது எப்போவுமே அவன் ஃபைட் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறேன் எது எல்லாத்துக்குமே நீங்கள் தானே காரணம் சொல்லும் போது கையட்ரா ட்ராகன் அப்படின்னு டாக்கன் சொல்கிறது என்னடா சொன்னேன்னு கேட்கும் கெத்தாக டாக்கிமிச்சி சொல்கிறான் ஹீனா ஞாபகம் வச்சதை சொல்லி கையட்ரா ட்ராகன்னு சொன்ன காது கேட்கலையாடா பெரியவனேன்னு கேட்கும்போது அப்புறம் வந்து ட்ராகன் சொல்கிறான் பரவாயில்ல தைரியம்லாம் வந்துருச்சு ஃபைட் பண்ணி பார்த்துருவான்னு சொல்லும் போது மைக்கி டக்குன்னு சொல்கிறான் விட்டுருப்பா சும்மா தான் நினச்சேன் நாங்கள் டெய்லி ஃபைட் பண்ணி கூப்பிட்றதில்ல பட் ஆனால் இவன் ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி மைக்கிட்ட டென்ஷன் ஆகிட்டு வந்து பக்கத்தில் வந்து பரவாயில்லப்பா இந்த மாதிரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காது நீ கொடுத்து தான் வச்சுருக்கோன்னு அடிக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவானா பரவாயில்லையே டக்குன்னு பயப்படுத்திட்டு போயிட்டாடே அப்படின்னு சொல்லும் போது வெளில போய் ட்ராகன் ஒரு செகண்டில் நானே டென்ஷனாகி அடிச்சிருப்பேன் ஒன்று ஆமாம்மா இவன் அடிச்சிருந்தாலும் நான் கீழே விழுந்திருப்பேனே அப்படின்னு சொல்லியிருப்பானா. அப்புறம் வந்து மைக்கும் ட்ராகனும் வா வெளில போகலான்னு சொல்லும்போது அப்போ ஹீனா யோசிப்பாங்க அப்போ இவங்க நல்லவங்க சரி நான் உங்களுக்கு தெரியாதனமாக அடித்தேன் பரவாயில்ல நீ அடி நல்லா தான் இருக்குது எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிகிட்டு இருக்காத நானாக இருந்தால் புரிஞ்சிக்கிட்டு விட்டுட்டேன் மற்றவங்களாம் இருந்தால் அவ்வளோதான் வச்சு செஞ்சுருப்பானுங்க அடிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே டாக்கிமிச்சி நீ போ எனக்கு கிளாஸுக்கு டைமாக வச்சு பாயின்னு சொல்லிட்டு டாக்கிமிச்சி மைக்கு கூட அமுச்சு விட்டு ஹீனா போயிடுறா கிளாஸுக்கு. அப்புறம் டாக்கிமிச்சியும் மைக்கி ட்ராகன்லாம் ஒன்றா சைக்கிளில் போயிட்டுருக்கும் போது மைக்கி சொல்கிறான் என்னோடய அண்ணனும் நானும் நிறையவே ஃபைட் பண்ணியிருக்கோம் எங்கள் அண்ணன் வெட்டு தான் பட் ஆனால் ஒன்றை மாதிரியே தான் இருப்பான் ஏன்னா ஒன்றை மாதிரி அவனுக்கு ஃபைட் பண்ணவும் தெரியாது தைரியமும் இருக்காது பட் ஆனால் அவனை சுற்றி நிறைய பெரிய கேங்கே இருக்கும். ஒன்றை மாதிரி ஃபைட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் விட்டு தராமல் ஃபைட் பண்ணுறது நீ மட்டும் தான் டாக்கிமிச்சி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் நிறைய இது பண்ணலாம் நிறைய பேருங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ட்ராகன் என்ன விட்டுறாதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மைக்கி அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லும் போது இந்த டோக்கியோ ரொம்ப இதாக இருக்குது நம்மள மாதிரி பெரிய பெரிய கேங்ஸு தான் கொஞ்சோன்னு இது திருத்தணும் அப்படின்னு மைக்கி சொல்கிறான். ஒன்றை மாதிரி ஃபைட்டர் இருந்தால் போதும் டாக்கிமிச்சி இந்த ஊர் ஃபுல்லாக நிறைய பெரிய பெரிய ஃபைட்டர் கிடச்சாலும் ஆனால் ஒன்றை மாதிரி விட்டு தராத ஃபைட்டர் எங்கேயும் கிடைக்க மாட்டான் டாக்கிமிச்சி நீ எப்போவுமே டோக்கியோ மைக்கி எங்களை வந்து சேர்ந்துன்னு சொல்லும்போது என்ன மைக்கி என் கூட ஃப்ரெண்டாக இருந்து இவ்வளோ பேசுகிறான்னு சொல்லுவேன். ட்ராகனும் யோசிக்கிறான் மைக்கி எப்பவுமே இந்த மாதிரி பேசணும்ல டாக்கிமிச்சி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்புறமா டாக்கிமிச்சி நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த பஸ் ஆக்சிடெண்ட் இதெல்லாம் நான் எப்படியாச்சும் தடுத்துருவேன் மைக்கி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இன்னொரு லீடர் பார்க்கணும் போகும்போது ஒரு கிராஸ் பண்ணோடனே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது அவன் தான் கீசுக்கி அப்படி இவனை எங்கேயோ பார்த்துருக்கான்னு சொல்லி டாக்கிமிச்சி விட்டுறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சுது. நான் தான் சொன்னால வேறு லெவலான இது இருக்குதுன்னு அடுத்த எபிசோடெலாம் வேறு லெவலாக இருக்கும் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எடிட்டிங் ஸ்கில்லை வச்சு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து அதாவது நம்ம மைக்கி கூடயே நம்ம டாக்கிமிச்சி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அடுத்து கீசுக்கையும் மீட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன நடக்க போதான்னு தெரில நம்மளுக்கு. இனி போக பார்ப்போம் டாக்கிமிச்சி டோமெல்லாம் சேர்றானா மைக்கே தடுத்தானா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ் நான் வளவலான்னு பேசல வீடியோ எதாவது முடிச்சிக்கலாம் லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.